எங்க இந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டுறவு சொசைட்டில வேலை செஞ்சிருப்பாரு. இவரோட ஃப்ரெண்டுங்களா சேர்ந்து கொள்ளடிச்சிட்டு கேஸ் இவர் மேல போட்டு அவனுங்களா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பானுங்க. இவர் எந்த தப்புமே பண்ணல, கொள்ளடிச்சவங்க போலீஸ் கிட்ட மாட்டவும் இல்ல. அதனால இந்த கேஸ் மட்டும் ஒரு வருஷமா இழுத்துக்கிட்டே போகுது. அதனால இவருக்கு வேலை இல்லாம ஒரு வருஷமா வீட்டுல தான் இருக்காரு. இவங்களோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கும். தெரிஞ்ச ஒரு அக்கா கிட்ட பணமும் கேட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வட்டிக்காக தான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க. 4 பைசா வட்டிக்கு தான் பணம் கொடுப்பாங்க போல. இது பணம் அவங்களுக்கே வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்களும் சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வீட்டுல இருக்கும்போது நைட் நேரத்துல ஒரு போலீஸ் வந்து கேஸ் விஷயமா வெளில கூட்டு போறாங்க. இவரை விசாரணை பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டு போல, நேரடியாவே இவர் ஏதோ ஒரு ஏரி பக்கமா கூட்டு வந்துடுறாங்க. உண்மையை சொல்லுவோம் கூட்டாளிகளா எங்க இருக்காங்க சொல்லி போலீஸ் ரொம்ப மட்டி கேக்குறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல சார் சொல்லி இவரு ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. ஏடா நீ எந்த தப்புமே பண்ணாம எப்பரா ஊர் உள்ள அவ்வளவு பெரிய வீடு கட்டுவ? கூட்டுறவு சொசைட்டில வேலை செஞ்சுக்கின்னு கவர்மெண்ட் கிட்ட இந்த வீடு வாங்கிட்டு நீலாம் ஊர் உள்ள வந்துட்டீனா நாங்களா எங்கடா போறது? திருடு போன பண விஷயத்துக்காக மட்டுமே இவரை விசாரிக்கிற மாதிரியே தெரியாது. நீலாம் எப்பரா ஊர் உள்ள இருந்து வீடு கட்டியிருக்கன்ற ஒரு கான்லியே தான் இவரையும் போட்டு ரொம்ப விசாரிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிராரு. ஹீரோவும் போலீஸ்காரங்கள ஒருத்தன் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டு தாண்டி என்ன அடிச்சான்னு சொல்லி உங்க ஒய்ஃப் கிட்டயும் சொல்லிருப்பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத மாமா, இவனுங்க எல்லா காலத்திலுமே நம்ம கையை கட்டி இவனுங்க பின்னாடியே இருக்கணும் தான் நினைச்சுன்னு இருப்பானுங்க. நீ ஒன்னும் யோசிக்காத மாமா, நம்ம எப்பவுமே இதே மாதிரியே இருந்துட மாட்டோம்னு சொல்லி உங்க பொண்டாட்டியும் தைரியப்படுத்துறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.